ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு புதன்கிழமை ஏப்ரல் 29, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் வெறும் 5 நாள் தான் பாஸ் இருக்கு. ஒரு பக்கம் கவுண்டிங் டென்ஷன் எகிரிட்டு இருக்கு. நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போ ஆன்மீக பயணத்துல இறங்கியிருக்காரு. நேத்து திருச்செந்தூர்ல முருகனை தரிசனம் பண்ண விஜய் இன்னைக்கு தனி விமானத்துல மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடிக்கு கிளம்பிட்டாரு. இதோ அந்த 7 பரபரப்பு ஆன்மீக அப்டேட்கள். விஜயின் ஆன்மீக பயணம் 7 முக்கிய தகவல்கள். திருச்செந்தூர் தரிசனம். நேத்து அதிகாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல விஸ்வரூப தரிசனம் செய்த விஜய் சுமார் 3 மணி நேரம் அங்கேயே இருந்து மனமுருகி வேண்டிக்கிட்டார் பாஸ். சத்ரு சம்ஹார பூஜை. எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்காக செய்யப்படுற சத்ரு சம்ஹார பூஜைய விஜய் நேத்து திருச்செந்தூர்ல பண்ணிருக்காரு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமினி பல அரசியல் தலைவர்கள் முன்னாடி செஞ்ச அதே ஸ்பெஷல் பூஜை தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஷீரடி. திருச்செந்தூர்ல இருந்து நேரா சென்னை வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமா இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு ஷீரடி சாய்பாபா கோவில்ல தரிசனம் செய்ய போறாரு. மன அமைதி தேடி. தேர்தல் பிரச்சாரம், வாக்குப்பதிவுன்னு செம்ம பிஸியா இருந்த விஜய் இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு மன அமைதிக்காகவும் வெற்றிக்காகவும் இந்த ஆன்மீக பயணத்தை திட்டமிட்டிருக்காரு. பொறுமை மற்றும் நம்பிக்கை. ஷீரடி சாய்பாபா சொன்ன சபூர் மற்றும் ஸ்ரத்தா, அதாவது பொறுமை மற்றும் நம்பிக்கை, இதையே தான் இப்போ விஜயும் ஃபாலோ பண்றாருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ரசிகர்கள் குவிப்பு. விஜய் ஷீரடி வர்ற தகவல் தெரிஞ்சு மகாராஷ்டிரால இருக்கிற தவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் அங்க குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு பாஸ். மே 4 கவுண்ட் டவுன். மே 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை நடக்கிற வரைக்கும் விஜய் எந்த அரசியல் கூட்டங்கள்லயும் கலந்துக்காம இப்படி அமைதியா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறாராம். விஜய் சாரோட இந்த ஆன்மீக தீவிரத்தை பார்க்கும்போது அவரே ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உழைப்பு நம்மது, ஆனா அதுக்கான பலன் அந்த கடவுள் கொடுப்பாரு. இப்போ விஜய் சாரும் அதே நம்பிக்கையில தான் ஷீரடிக்கு போயிருக்காரு பாஸ். விஜயின் இந்த ஆன்மீக பயணங்கள் மே 4ஆம் தேதி அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருமா, இல்ல இது வெறும் மன அமைதிக்கான பயணம் தானா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியல் மாற்றங்களும் தவேகாவின் தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.